வெள்ளியங்கிரி மலை உச்சியில் கம்பீரமாக பறந்த தமிழக வெற்றிக் கழக கொடி. கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள வெள்ளியங்கிரி மலைதான் தென் கைலாயம் என்று போற்றப்படும் ஒரு புகழ்பெற்ற சிவதலம். 7 மலைகளை கொண்ட இது 5833 அடி உயரம் கொண்டது. பிப்ரவரி முதல் மே மாதம் மட்டுமே இங்கு மலையேற்றத்திற்கு அனுமதி உண்டு. மலையடிவாரத்தில் ஈஷா யோகா மையமும் அமைந்துள்ளது. 42 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து மகா சிவராத்திரியின் போது வெள்ளியங்கிரி மலையேற்றத்தில் மக்கள் ஈடுபடுவர். நேற்று முன்தினம் சிவராத்திரியை ஒட்டி பலர் விரதமிருந்து இந்த மலையேற்றத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வெள்ளியங்கிரி மலை உச்சியில் மிக கம்பீரமாக தமிழக வெற்றிக் கழக கொடி பறக்கும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழக வெற்றிக் கழக கொடியை உலகின் பல்வேறு இடங்களிலும் பறக்கவிட்டு பிரபலப்படுத்தி வந்தனர் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள். மெரினா பீச், கிரிக்கெட் ஸ்டேடியம், சபரிமலை கோயில், வேளாங்கண்ணி மாதா ஆலயம், அதோடு உலகின் பல நாடுகளிலும் உள்ள பிரபலமான இடங்களிலும் பறக்கவிட்டு பிரபலப்படுத்தி இருந்தனர். தற்போது உயரமான வெள்ளியங்கிரி மலை உச்சியிலும் பறக்கவிட்டிருப்பது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. 2026 தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்ற வேண்டுதலோடு மலையேற்றத்தில் ஈடுபட்ட தொண்டர் ஒருவர் மலை உச்சியில் தமிழக வெற்றிக் கழக கொடியை பறக்கவிட்டுள்ளார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி பலரையும் கவர்ந்துள்ளது.